நம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம் பொழியான திருமேனி உமழ்த்தானும் மிகமேவும் கழிகாரமன் யானே கடல் நாழும் மலவாமல் அழிகாழும் மலத்தூர் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இல்லை புத்த பெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிரபாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பிரபாதம் பணிந்து இன்றைய திருப்பள்ளி எழுச்சி சிந்தனையிலே இன்னைக்கு போன தடவை 7வது பாட்டு பார்த்தோம். அது பழச்சுவையாக இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான். அது அமுது, அரிதற்கு அரிது. ஆனால் அடியவர்களுக்கு அது எளிதானது. ஆனால் அமரர்களும் அறியாத நிலை அப்படின்லாம் அழகா சொன்னார். ஆனா பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இது அவன் திரு உரு, இவன் அவன் குரு ஆச்சாரிய முத்தியமாக வந்து நின்ற நிலையை எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் எங்க பெருந்துறையில். ஆனால் அவர் சொன்னது அதுவள பொழில் உத்தரகோச மங்கை உள்ளாய் என்றார். இந்த உத்தரகோச மங்கையில இவர் இருந்து தவம் புரிந்து இறைவனோடு ஒன்றித்த நிலையில் இருந்ததை நினைவு கூர்ந்து பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் என்று சொல்லி அந்த பெருமான் திருப்பெருந்துறையிலே வந்து ஆட்கொண்ட தன்மை, குருவாக வந்து ஆட்கொண்ட தன்மை, அதை திருப்பெருந்துறை மன்னா என்று அருமையாக ஒரு விழிச்சொல்லாக அமைத்து சொன்னார். முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சார் குரு வடிவம் அந்தனாகி வந்து ஆட்கொண்ட தன்மையை எடுத்து கூறும் அற்புதமான ஒரு பாடலாக அமைந்தது. இப்ப ஆச்சாரியன் வந்துட்டார், முன்னாடி வந்து நிற்கிறார் அருள் புரிவதற்காக. அந்த ஆச்சாரியர் மூலமாக இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாதான் வந்தது ஆச்சாரியர். இந்த ஆச்சாரியர் என்பவர் குரு, சிவமே குரு, குருவே சிவம் என கூறினன் நந்தி. அந்த சிவம்தான் குரு வடிவம் தாங்கி வந்திருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர முடியாது. ஒரு பக்குவம் பெற்ற தாமரை தான் சூரிய ஒளி பட்ட மாத்திரத்திலே மலர்தலும் தேன் பொழிச்சலும். அது போல ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மா, இருவனை ஒப்பு மலபரி பாகம் இதையெல்லாம் அடைந்த ஆன்மா. அந்த நிலையில்தான் இப்போ மணிவாசக பெருந்தகையாருக்கு இந்த திருப்பெருந்துறையிலே குருந்தபுரத்தின் கீழாக இருந்து அருள் பாலித்த, அதாவது ஆச்சாரியர் விடம் கொண்டு வந்து அருள் பாலித்த தன்மையை இங்கே மிக அருமையாக பட்டியல் போடுறார். இப்ப அதை ஒட்டியே அடுத்த பாட்டு 8வது பாட்டு பாருங்க. தேவனுடைய பெருமை சிவ பரத்துவம் இங்கே பேசப்படுகிறது. முந்திய முதல், அது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒரு வார்த்தை முந்திய முதல். இறைவனுக்குத்தான் சொல்றார். இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவன் முதல். எதுக்கு முதல்? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு முதலீடு இல்லாமல் தொழில் பண்ண முடியாது. கண்டிப்பா முதலீடு வேணும். ஒரு தொழிலுக்கு ஒரு முதலீடு வேணும். அப்புறம் மற்ற ஒரு வேலை, எந்த ஒரு உலகியல் வேலை எது செஞ்சாலும் அதற்குரிய முதல் வேண்டும். இப்ப குழந்தைங்க நன்றா படிக்குது அப்படின்னா ஞானம், அறிவு என்ற முதலீடு வேண்டும். அடுத்த வகுப்புக்கு போகுதுன்னா முதல் வகுப்புல நிறைய பாஸ் பண்ணணும், இல்ல நிறைய மார்க் எடுத்தாதான் அடுத்து மேற்படிப்பு படிக்க முடியும். அப்ப முதல் வேணும், முதலாக இருப்பது. இதே போல இந்த இறைவன் எப்படி இருக்கிறார் என்றால் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டவை. இதை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம்.
இந்த பிரபஞ்சங்கள் அத்தனையும் தோற்றுவிக்கப்பட்டவை. உலகம், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகம், அது மட்டுமல்ல இந்த உடல், எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டவை. இப்ப தோற்றுவிக்கப்பட்ட பொருளுக்கு ஒரு முதல் வேண்டும், ஒரு வித்து வேண்டும். வித்து தானே முதல். ஒரு விதைய போட்டாதானே முளைச்சு வரும். அப்ப அந்த வித்து வேண்டும். அப்ப அந்த வித்தாக இருப்பது எது அப்படின்னா, முதலாக இருப்பது எது? இறைவன் தான். எல்லாவற்றிற்கும் காரணன் இவனே. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சு. எல்லாவற்றிற்கும், எல்லாவற்றிற்குன்னா படைக்கப்பட்ட உலகம் மட்டும் இல்ல, உயிர்களாகிய நமக்கு உயிரின் அறிவிலே முதல் பொருளாக இங்கே அமர்ந்து, முதல் பொருளாக இங்கே அமர்ந்து நமக்கெல்லாம் உடம்பு, தனு, கரண, புவன, போகம். இந்த போகம் என்பது அனுபவம். அனுபவத்திற்கும் இவன் தான் முதல். இதை உணர்றது ரொம்ப கஷ்டங்க. சரி, உலகத்துக்கு முதல் சரி, சரி உடம்புக்கு முதல் சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கணும். போகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. போகம்னா அனுபவம். அது இன்ப அனுபவம் வரும்போது, அப்பா சாமி கொடுத்தாரு, நான் அனுபவிக்கிறேன். துன்பம் வரும்போது கொஞ்சம் பக்குவம் பெற்றவர்கள், எப்ப இது என்னுடைய வினையினால வந்தது, இறைவன் கொடுத்தது, அதை கூட ஏற்றுக்கிடுவாங்க. அதை கூட விடுங்க, இன்ப துன்பம். ஆனா அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த ஆன்மா அழுந்தி அனுபவிப்பதற்கு காரணன் இவன். இதைத்தான் உணர முடியாது. இதைத்தான் உணர முடியும். இது ஒரு கஷ்டமான ஒன்று. கொஞ்சம் நுணுங்கி ஆராய்ந்து பார்த்தாதான் உணரணும். இதுதான் 11ஆம் சூத்திரமே. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்பு. ஏன்னா உடனாக நிற்றல், ஒன்றாக நிற்றல் பரவாயில்ல, வேறாக நிற்றல் பரவாயில்ல, இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா உடனா நிக்கிறான் பாருங்க. என்னுடைய அனுபவத்தில் அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும், உடனாக நின்று அந்த அனுபவத்தில் அழுந்துதல். அழுந்தி எதுக்கு அழுத்தணும், எதுக்கு அனுபவிக்கணும்? எதுவும் காரணம் இல்லாம கிடையாது, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. இப்படி உயிர்கள் அழுந்தினால்தான் அதனுடைய வினையானது நீங்கும். வினை நீக்கம் வரும். ஏன்னா வினை மூட்ட ஒரு அவ்வாறு இருக்கு. நமக்கு ஒரு பிஞ்சு தான் கொடுத்தார் இந்த உடம்புக்கு, இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறோம். மிச்சம்லாம் அங்க காத்துக்கிட்டு கிடக்கு. அவ்வளவு நீங்கணும். நினைச்சு பார்த்தா ஆச்சரியமோ, எப்பா இவ்வளவு என்னைக்கு போகும் அப்படின்னு மலைச்சு போயிடுவோம். ரொம்ப பெரிய மலைப்பா இருக்கும். ஆனா அதெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம திருமுறைகள் பாட பாட இதனுடைய பொருள் நமக்கு. அதெல்லாம் மலைக்காதீங்கப்பா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. விண்ணுற அடுக்கிய விரகழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும். அப்பா இவ்வளோ பெரிய விறகு கட்டு, இவ்வளோத்தையும் என்னைக்கு எரிச்சு சாம்பலாக்குறது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெருப்பா வைக்கணும். உண்ணிய புகில் அவை என்ற மாத்திரத்துல கீழே ஒரு ஓரமா ஒரு சின்ன அக்கினி வச்சுட்டோம்னா போதும். அதுதானே பாரதியார் சொன்னார், அக்கினி குஞ்சு ஒன்று கண்டே அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திலிடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. காடு போன்றதான நம்முடைய உள்ளம், உயிர், வினை கூட்டங்கள் நிறைந்து இருக்கிறது. அப்ப இந்த வினை கூட்டங்களை எப்படி நான் நீக்குவேன்? 5 எழுத்து மந்திரம். அவ்வளவு வினை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை மந்திரம் சொன்னாங்க. 5 எழுத்து மந்திரம். இதை சொன்னாலே இங்கே உய்வு பெற்று விடலாம் என்று நம்ம அருளாளர்கள் நமக்கு காற்று வந்து போயிட்டாங்க. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாய். நல்ல துணையாக வருவது. கடல்லையே உள்ள தள்ளி விட்டா கூட பரவாயில்ல, நமசிவாய என்ற ஒரு மந்திரம் நமக்கு தோணியாக வந்து கரையேற்றி விடும். பிறவின்றது கடல் தானே.
பிரவாக அணை கொண்டது, பிரவாகமாக அந்த அலைகளை கொண்டது. இந்த பிரவாக அலைகள் தான் வினைகள். இந்த அலை என்னைக்கு ஓய்கிறது, நம்ம எனக்கு நீந்துக்க கரை சேர்றது, அது பாட்டுக்கு அலை இருக்கட்டும், வேணா அது பாட்டுக்கு இருக்கணும். நாம 5 எழுத்து மந்திரம் என்ற புனை பிடித்து, மணிவாசர் அழகா புனை 5 எழுத்து புனை பிடித்து, அப்படி புனை பிடித்தாலே நம்ம தேடிடலாம். இப்ப இறைவன் எல்லாவற்றிற்கும் முந்திய முதல், அப்ப எல்லாவற்றிற்கும் முதலாக, முந்திய முதலாக உலகம் படைக்கப்பட்டது சரி, உடல் படைக்கப்பட்டது சரி, எல்லாவற்றிற்கும் இவனே காரணம் சரி, நிமித்த காரணம்னா வர்றான். இவன் இல்லாம அங்க ஒரு பானை செய்யணும்னா ஒரு புயவன் வேணும். அது மாதிரி இந்த எல்லாவற்றையும் படைச்சான் சரி. ஆனா படைக்கப்பட்ட பொருளிலே இந்த உயிர்கள் அழுந்தி அனுபவம் அடைய வைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு இறைவன் உயிரின் அறிவிலே முதல் பொருளாக நின்று இந்த உயிர்களை மோகத்தில் அழுத்தி உடனாக நின்று, அதுக்கு இந்த வார்த்தைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது இன்பத்துல அனுபவிக்கும் போது சாமியே கூட இருக்காரு. ஒரு கஷ்டமான காரியத்துல வரும்போது கூட சாமி கூடவே இருந்ததுனால நான் இதை தப்பிச்சேன், இதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இதையே காப்பாங்க, இது எல்லாத்துக்கும் அவன் தான் கூட இருக்கான்றீங்களே. ஒருத்தன் கோவில்ல போய் திருடுறான், அவனுக்கும் அவர் கூட இருக்காரா? கூட இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, கோயில்ல திருடுறா இல்ல களவு பண்றா கொலை பண்றா, அப்ப கூட இருக்காரா? கூடத்தான் இருக்காரு. இதை நம்ம உணர முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏத்துக்கிடுவோமா நம்ம? இது என்னங்க நல்லாவே இல்லையே, அபத்தமா இருக்கே. சாமி இப்படி எல்லாம் ஒரு அவன் செய்யறான், அதுக்கு துணையா நிற்கிறாரா அப்படின்னு நம்ம ஏத்துக்கவே மாட்டோம் உண்மைக்கு. ஆனால் இதுவும் அவனுடைய வினை வயப்பட்டு இப்படி செயல்பட வேண்டியது மலத்தின் காரணம். ஆணவமலத்தின் காரணமாக இந்த வினை மாயை கர்மம் சேரும் போது அதனோடு உடனாகும். அப்ப இப்படி போற வழியில போய்தான் பிடிச்சு இழுக்கணும்பா. அவனை விட்டு பிடிப்போம். இதெல்லாம் நீங்க சாதாரணமான பழக்கத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சாமி அதைத்தான் செஞ்சுட்டு இருக்க. விட்டு பிடி, போயிட்டு வரட்டு விடு, அப்பதான் அனுபவம் கிடைக்கும். எத்தனை நாள் நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த வேலைய சாமி உள்ள இருந்து செஞ்சுட்டு இருக்கார் உயிரோடைய அறிவுல. அதுதான் முந்திய முதலாக இருந்து உயிர்கள் அறிவிலே இருந்து அந்த அனுபவத்திலே உடனாக நின்று அந்த உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து, இதற்கெல்லாம் காரணம் இந்த உயிர்களுடைய வினைகள் நீங்க வேண்டும். எல்லாம் அப்படிப்பட்ட இறைவன் முந்திய முதல். இந்த முதல் இல்லை என்றால் உயிர்களுக்கு அனுபவம் கிடையாது, அனுபவமே கிடையாது, வினை நீக்கமும் கிடையாது. அப்படியே கடக்க வேண்டியதுதான். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது, எவ்வளவு பெரிய கருணை இது, பெரும் கருணை. நம்ம உணரல. இது என்னைக்கு இந்த உணர்வு வருதோ அன்னைக்கு இந்த திருவாசகம் பாடும்போது கண்ண கண்டிடும், உள்ள நெகிழும். இந்த ப்ராசஸ நம்ம உணர்ந்துட்டோம். இது உணர்றது 11ஆம் சூத்திரத்துல போட்டிருக்காரு இத. ஏன்னா இந்த முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டே வந்து ஒரு ஆன்மா பக்குவம் அடைந்து 8ல பக்குவம் இருவினை ஒப்பு மலபெற்பாகம் வரும்போது குரு வந்துடுறார். அப்புறமும் 9ல கொஞ்சம் மலவாசம், அப்பமும் சாதனமா இருக்கு. 10ல இன்னும் மலவாசனை நீங்குது, அப்ப அது பயன்ல வருது. அப்படி பயன் நிலை மலவாசனையும் நீங்கிய நிலையிலே இந்த ஆன்மா பயன் பெறும்போதுதான் 11ஆம் சூத்திரத்துல துரியாதீதம் என்ற நிலை, அதுலதான் உணரும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது அப்படின்றத இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தை வந்து சாதாரணமான ஒன்று அல்ல. முந்திய முதல், அது மட்டுமா? முதலாக மட்டுமா இருக்கானா? நடுவாக, இறுதியாக. அப்ப முதல் என்பது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் இறைவன். நடு என்றால் அது இவ்வளவு காலம் இருந்து
இந்த போகத்தை அனுபவிக்கணும். இந்த போகம் பித்துலதானே இப்ப பார்த்தோம். படைத்தல் முந்திய முதல் என்பது படைத்தல். அப்ப படைத்தல், அந்த படைத்தலிலே இவ்வளவு காலம் இந்த உடலோடு இந்த அனுபவத்தோடு, அப்ப அந்த ஆன்மாக்களை கூட்டி வைக்கிறார்கள். இந்த உடலோடு இந்த உலகத்திலே இந்த உறவுகளோடு இந்த அனுபவங்களோடு அதுல இருந்து நீங்கிடக்கூடாது. அதான் நடு. நடு என்றால் காத்தல். அப்ப படைத்தலும் காத்தலும் இறுதியும். அடுத்தாப்புல இந்த உடல், இந்த உயிர்களுக்கு இந்த உடல் இந்த காலம் முடிந்தது, அப்புறம் டிஸ்போஸ். அப்ப அதுக்கு ஒரு அழிவு. அது முதல்ல ஏகதேச அழிவாக, அப்புறம் சங்காரத்திலேயே முழிச்சங்காரம் அப்படின்பாங்க. அது ஆக முதல்ல ஏகதேசம் தான், கொஞ்சம் கொஞ்சமா பாட்டா. அதுக்கப்புறம் அத்தனையும் ஒடுக்குதல். இப்ப இறைவனுடைய வேலை எப்படி இருக்கு பாருங்க. இதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. முந்திய நடு முதல், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். இந்த மூன்றுமாக இருந்து நீ நடத்தக்கூடிய இந்த கருணை, இதுக்கு கருணை தான் இறைவன் தொழில் அப்படின்லாம் நம்ம சொல்றதை விட கருணை, உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் இவ்வளவு அருமையா பண்றையே, உன்னை யாராவது அறிய முடியுமா? மூவரும் அறிகிலர். மூவர் யார் என்றால் படைப்பு தொழிலுக்கென்ற பிரம்மனையும், காத்தலுக்கென்ற திருமாலையும், ஒடுக்குதலுக்காக ருத்ரனையும் இந்த மூன்று பேரும் அறிய முடியாது. தேவர்க்கோ அறியாத தேவ தேவன், தேவர்க்கோ அறியாத அந்த தலைவனால அறிய முடியாது. செடும் ஒளிகள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் போனாய் என்று திருவாசகத்துல அழகா சதகத்துல. அப்ப தேவர்க்கோ அறியாத என்றால் இந்த மூணு பேருமே, ஏன்னா அவங்க கேட்டு தவம் பண்ணாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வேணும். என்ன டிபார்ட்மெண்ட்? படைத்தல் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு, காத்தல் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கச்சோடியா போட்டாரு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா போட்டாரு அவங்கள. ஆனா அவங்களுக்கு தகுதி இருந்தது. தகுதி இல்லாமலாம் சாமி கொடுக்கல, தகுதி உள்ளவர்களுக்கே கொடுத்தார். நன்றாக எல்லா வேதங்களையும் படித்தான், கரை கண்டான். இந்த பிரம்மன் அவனுக்கு படைத்தல். திருமால் எத்தனை எத்தனை இடங்களிலே இறைவனை பூசித்து நல்ல தவ நிலையிலே உயர்ந்து நின்றார். அதனால் காத்தல் தொழில். இந்த ருத்ரனோ ஞான நிலையிலே உயர்ந்து இருக்கும் இந்த தன்மை, அதனால் ருத்ரன். இப்ப இந்த மூணு பேருக்கு மூணு டிபார்ட்மெண்ட் கொடுத்த இறைவன். ஆனால் அந்த மூவரும் அறியலர், இறைவனுடைய தன்மையை அறியலையா. அப்ப யாவர் மற்ற அறிவார்? இவங்க மூணு பேருமே, இவங்க மூணு பேர் நல்ல தவத்துல சிறந்தவங்க, மேலான தவத்தை உடையவர்கள். இவர்களே அறியவில்லை என்றால் மற்ற சகல வர்க்கம் போன்றவர்கள் எப்படி அறிய முடியும்? உணர்தல் ரொம்ப கஷ்டங்க. இறைவனை பற்றி உணர்வுன்றது ஏதோ கோவிலுக்கு போறோம், ஜாமிய உருவமா பாக்குறோம், வணங்குறோம், வழிபோம். இது நமக்கு ஈஸியா தெரியுது, ஈஸியான ப்ராசஸ். அப்புறம் கொஞ்சம் மேலா போகும்போது விரதம் இருக்கிறாங்க, வழிபாடு செய்யறாங்க. இது அதை காட்டிலும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதை எளிமையா செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் விரதம் இல்லாம இருக்க முடியாது. பிரதோஷம்னா விரதம், கிருத்திகைனா விரதம், சஷ்டினா விரதம், அத ஐம்புலன்னு ஒடுக்கி ஒண்ணு உண்ணாமல் இருந்து அப்புறம் இறங்காமல் இருந்து இப்படி எல்லாம் விரதங்கள். இது ஒரு கேட்டகரி. இது ஒண்ணுக்கு மேலானது. சாதாரண கோயில கும்பிடுறது ஒண்ணு, விரதங்கள்ன்றது உடம்ப வருத்தி வழிபாடு செய்யறது ஒண்ணு. சதா காலமும் இறைவனை துதித்து கொண்டே திருமுறைகள் வேதங்கள் மூலமாக துதித்து கொண்டே இருப்பது, இது ஒரு வகையான. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. முதலே பார்த்தோம், இன்னிசர் வீணியர் ஞானினர் வருவார், இருப்படு கோத்திரம் எம்பினர் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி மேல 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 போய்கிட்டே இருக்கலாம். இப்படி மேல 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 போகும்போது
இறைவனை இதெல்லாம் முதல் நிலையா இருக்கிறதெல்லாம் அறியலாம். இறைவன் இப்படிப்பட்டவன் அறியலாம். அவன இறைவனை அடைகிறதுக்குரிய மார்க்கம் எது என்றால் இங்க சரியை கிரியை யோகம், அது மூணும் சேர்ந்த தவம். தவத்தின் முதிர்ச்சியான ஞானம், ஞானமே வடிவான பரம்பொருளை ஞானத்தால் அன்றி அறிய முடியாது. அதான் யாவரும் அறிகிலர், யாவர் மற்ற அறிவார், மற்றவர்களால் அறிய முடியுமா? ஞான பழம்பான ஞானமே வடிவான பரம்பொருளை அறிதல் என்பது அரிதான ஒன்று. யாவர் மற்ற அறிவார் என்று சொல்லி இவனை ஒரு காலம் அறிய முடியாதா, அடைய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. அதுக்காக அடுத்தாப்புல சொல்றார், ஏன்னா இவருக்கு காட்சிப்பட்டார், இவரை ஆட்கொண்டார், அதையெல்லாம் எடுத்து சொல்லணும். அந்த உணர்வுலதான் இவர் பாடுறார். இப்ப சொல்றாரு பாருங்க அடுத்தாப்புல, பந்தனை விரலியும் நீயும். சாமி இவ்வளவு மேன்மையானவன், சிவபரத்துவம் அந்த 2 வரிகளை சொல்லப்பட்டது. யாராலையும் அறிய முடியாத பரம்பொருள் இவன், எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்று அவனுடைய சிவபரத்துவம் சொல்லப்பட்டு, அப்ப இவனை அறியவே முடியாதான் ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால அடுத்த வரி போடுறார், பந்தனை விரலி. அம்மையை சொல்றார். அம்மை என்பது இறைவனின் குணம். இவன் குணி, அது குணம். அந்த குணம் எப்படிப்பட்டது? கருணையே வடிவானது. அந்த கருணைக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார்கள் பாருங்கள். இவள் பெண்மை குணம் கொண்டவள். பெண்மைதான் மென்மை, பெண்மைதான் அன்பு, கருணை. அதனால் இறைவனுடைய பெண்மையான அந்த குணம், கருணையான குணம். அந்த கருணையான குணத்திற்கு ஒரு அருமையான ஒரு அடைமொழி பந்தனை விரல். பெண்களுடைய கைகள் எப்பவும் மிருதுவாக இருக்கும். சாதாரணமாக பெண்களுடைய கைகள் மிருதுவாக. இந்த அம்பாளுடைய விரல் எப்படி இருக்கா, அந்த விரல்லையும் நுனி பாகத்தை பாருங்க, நல்ல பந்து மாதிரி எழும்பி இருக்கும். ஞானசம்பந்த பெருமானும் மங்கையரசி பதிகத்தை அழகா சொல்லுவார். ஏன்னா இது பெண்களுக்கு உரிய சாமுத்திரிகா லட்சணப்படி இந்த கை விரல்கள், அந்த கை விரல்கள்லையும் அந்த நுனி பாகம் மென்மையாக பந்து போல அப்படியே மெது மெது மெதுன்னு இருக்கும். அப்படி இருந்தால் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர், இரக்க உள்ளம் கொண்டவர், மேலான உயர்ந்த ராஜ போகம் கொண்டவர். இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்துல உண்டது. அதத்தான் இங்க அம்மை எப்படி இருக்கிறா, பந்து போன்றதான மென்மை. ஒரு பந்த கையில எடுத்தாலும் எவ்வளவு மென்மையா இருக்கு. அதுபோல இந்த விரல்கள் எல்லாம் அழகாக மென்மையாக இந்த விரல்கள் எல்லாம் அமைந்துள்ளது. பந்து அணை விரலியும். அப்ப அம்மை கருணைதான் அம்மை. அந்த கருணையை சொல்லி அந்த கருணையோடு நீயும், அந்த நீன்ற வார்த்தையை சொல்றார். அப்ப கருணை என்ற ஒரு குணம் உருவம் கொண்டு அம்மையா, நீயும் என்ற சொன்ன மாத்திரத்திலே ஆச்சாரிய கோலம் கொண்டு உருவம் கொண்டு. அப்ப இங்க இறைவன் உருவம் கொண்டு வருகிறார். ஏன்னா நீ யார சொல்லுவோம், ஏன் நீ சாப்பிட்டியா, ஏன் நீ வந்தியா அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவோம். இங்க உருவம் கொண்டு முன்னாடி இருக்கிறார். முன்னாடி இவருக்கு முன்பாக மாணிக்கவாசக பெருமானுக்கு முன்பாக இருப்பது போல முன்னிலையில் வைத்து சொல்கிறார். அப்ப ஆச்சாரியனாக ஏற்பட்ட யாராலையும் அறிய முடியாத பரம்பொருள் எனக்கு முன்பாக வந்தது, திரு கோலம் காட்டி வந்தது. என்ன கோலம் காட்டி வந்தது என்றால் அம்மையப்பனான கோலம் காட்டி வந்தது. பந்தனை விரலியும் நீயும் என்று சொல்கிறார். அப்படி அம்மையப்பனான கோலம் கொண்டு எங்கெல்லாம் வர, இவருக்கு வந்தது மட்டும் இல்ல, எங்க வர. ஏன்னா இறைவனை அறிய முடியுமா,
அவர்களால் அறிய முடியாது. அப்ப போன்றவர்கள் அறியலாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் வைக்கணும். இவருக்கு வந்தார் ஆச்சாரிய கோலம். அந்த கோலத்தையே அப்படியே சொல்லணும். அம்மையோடு கூடியதாக கருணையோடு கூடியதான அம்மையப்பனான நீயும் இப்படி முன்னிலையிலே எங்க வந்தது? நீ அடியார் பழங்குடில் தொழும். நின் அடியார் சதா காலமும் இறைவனுடைய திருவடியே நினைத்து உருகுகிறார்கள். பார்க்க அந்த அடியார்கள், அந்த அடியார்களுடைய பழங்குடில் வீடு, அவங்க வீட்டுக்குள்ள வந்தார். உண்மையில அதான் அந்த இல்லம் என்பது உள்ளம், உயிரோடைய அறிவு. அந்த உயிர் எப்படிப்பட்டது? பழங்குடில். என்றைக்கு இருக்கிறது? அது அனாதி, அது பழமையானது. 84 லட்சம் யோனிகள் உடம்பை எடுத்து இன்றைக்கு மானுட சட்டை தாங்கியது, பழமையானது. அந்த பழமையினாலே இறைவன் வந்து விடுவாரா? வரமாட்டார். ஒரு பழமையான ஒரு குடிசை ஒரு இடத்துல இருக்கு. எப்பா இந்த குடிசைய பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா அவ்வளவு கூரைகளெல்லாம் பிரிஞ்சு போய் இதெல்லாம் இத்து துருப்பிடிச்சு போய் அப்படியே இப்பதான் விழுகிற மாதிரி இருக்கே. பழமையானதுன்னு அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. பழமையான குடில், அது குடிசை, அது எந்த காலத்துல போட்டதோ தெரியல, அவ்வளவு இத்து போய் விழுகிற மாதிரி இருக்கு. அதை போல உள்ளே இருக்கும் மலம் தேய்ந்து, பழமையான குடிசையில அவ்வளவு மேல இருக்க கூரைங்கிற அந்த கம்பு கும்பு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டா வெளியே இருக்க சூரியன் உள்ளதான விழுகும். அதை போல தேய்ந்த மலம், நீங்கிய மலம், அப்படியே அமுக்கப்பட்ட மலம், வெளிப்படாத மலம். இதான் பழங்குடியில் நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மா அடியார்கள். அவர்களுடைய மலம் தேய்ந்த நிலையிலே இவர்கள் வெளிப்பட்டது. யார் 2 பேரோ? அம்மையப்பனான கோலம். பந்தனை விரலியும் நீயும் நீ அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. எப்படி ஒரு சூரியனானது மேல் கூரை எல்லாம் நீக்கிய நிலையிலே அந்த இல்லத்திற்குள் அப்படியே அதனுடைய ஒளிக்கீற்றுகள் வந்து விழுகிறதோ, அது போல இங்கே மலம் அத்தனையும் தேய்ந்த நிலையிலே உள்ள பல அடியார்களுடைய உயிர் அறிவிலே இங்கே இறைவன் எம்பெருமான் கருணை ஒளி வெள்ளத்தோடு கூடிய சூரியன், அந்த ஒளி கற்றை என்பது அம்மையாக, இங்கே சூரியன் என்பது இறைவனாக, இங்க பந்தனை விரலியும் நீயும் என்ற போது அம்மை அப்பனாக, ஒளி பிழம்பாக. இதுதான் திருப்பள்ளி எழுச்சி அதிகாலை நேரமாக காண்பித்த இறைவன். பந்தனை விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து, உள்ள வந்து விழுகிறது மட்டும் இல்ல, அருளிய, அங்கே இருக்கும் இருளை போக்கி, அங்கே இருக்கும் குளிர் நடுக்கத்தை நீக்கி, அதுதான் அருள். எப்படி ஒரு சூரியன் உள்ளே விழுந்த பொழுது இதையெல்லாம் நடக்கிறதோ, அது போல கருணையோடு கூடிய இறைவன் உள்ளே வந்த மாத்திரத்திலே எதற்கும் அஞ்சாத, நடுக்கம் கொள்ளாத பிறவியா 2 போட்டோம், வினையா வந்துட்டு போட்டோம், எதற்கும் அச்சம் கொள்ளாது. சாமி உள்ள இருக்காரு, அவர் உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். எது வந்தார்? இதெல்லாம் நமக்கு அருளுதல். அத வந்து அருளிய, எழுந்து அருளிய. இவன் எப்படிப்பட்டவன்? மேலானவன், பரனே. ஒரு ஏகாரம், அது அப்படியே ஒரு தேற்ற ஏகாரம். இவன் தான் பரன், இவன் தான் அம்மையோடு கூடி வருபவன், இவன் தான் கருணையோடு கூடியவன், இவன் தான் ஒளி கற்றையானவன், இவன் தான் இருள் மலத்தை நீக்கக்கூடியவன். அதான் பரனே என்றார். அருமையான இந்த 4 வரிகள் மூலமாக இறைவனுடைய பரத்துவம் பேசப்பட்டது. இறங்கி வந்த தடத்த நிலையும் பேசப்பட்டது. சொரூப நிலை என்பது சிவப்பரத்துவம் அங்கே பேசப்பட்டது.
அவன் அடியார்களுடைய இல்லத்திலெல்லாம் எழுந்தருளும் பரன் என்று தடத்த நினைக்கும் அம்மையோடு கூடி கீழே எழுந்து வரும்போது அம்மையோடு அருள் சக்தி தானே இறங்கி வருகிறது. இறைவனுடைய பரன், அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல் பராசக்தியாக இங்கே வெளிப்பட்டு நமக்கு அருள் பாலிக்க வரும் தன்மையை அழகா பட்டியல் பட்டு இங்க அழகா சொல்லிட்டார். அடுத்து இவன் எப்படிப்பட்டவன்? இது எல்லா அடியாருடைய இல்லமெல்லாம் உள்ளமெல்லாம் இல்லமெல்லாம் உள்ளமெல்லாம் வந்து அருள் பாலிக்கும் இறைவன் அங்க மட்டுமா வந்திருக்கான்? இங்க வந்திருக்கான். எங்க வந்திருக்கான்? செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. இந்த செந்தழல் என்ற மாத்திரத்திலே இவர் மணிக்கவாசக பெருந்தகையாருக்கு திருப்பெருந்துறையிலே திருமேனி காட்டி வந்தார். அந்த திருமேனி ஆச்சாரிய திருமேனி. அந்த ஆச்சாரிய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் செந்தழல் பிழம்பு போல இருக்கிறார். அதான் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. அப்ப ஆச்சாரிய கோலம் கொண்டு வந்து அந்தனாகி வந்து ஆண்டு கொண்ட தன்மையை இங்கே அழகாக நமக்கு பட்டியல் போட்டு எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்ட செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி. முதல்ல மேனியை காட்டினார், அடுத்து திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி. அடுத்த வார்த்தை, அடுத்து அந்தணன் ஆவதும் காட்டி. ஒவ்வொன்றையா சொல்றார் பார்க்க. செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி, அப்படியே அழகான திரு உருவத்தை காட்டி. அப்புறம் திருப்பெருந்துறை. பெருந்துறை என்பது நாம் இங்கே கடப்பதற்கு அரிதான ஒரு கடல்னு வச்சுக்கோங்களேன். கடல் கூட வேணாம், ஒரு ஆறுனா கூட நம்ம கடக்கிறது கஷ்டம். இங்க நம்முடைய பிறவியோ பெருங்கடலாத்தான் இருக்கு. ஆனால் கடப்பதற்கு இதோ நான் இருக்கிறேன் என்பது போல துறை காட்டி. துறை காட்டுவோர் எவரேனும் உளரோ என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். அப்படிப்பட்ட திருவாய அந்த இறைவனை அடைவதற்குரிய அந்த பெரும் துறையை காட்டி, அந்த பெரும் துறையில உள்ள கோயிலும் காட்டி. அங்க இருக்கக்கூடிய கோயில் திருப்பெருந்துறையில் கோயிலும் காட்டி. அது மட்டுமா, அந்தணன் ஆவதும் காட்டி. எப்படி வந்தார் என்பதை அழகாக அந்தன கோலம் கொண்டு வந்த தன்மையை, அதாவது உருவ நிலையிலே உருவமாக அந்தன கோலம் காட்டி வந்த இது தடத்த நிலையில இறங்கி வருதல். அது உயிர்கள் யாருக்கு? பக்குவம் பெற்ற ஆன்மா, திருவினை ஒப்பும் மலபரிபாகவும் அடைந்த ஆன்மாக்களுக்கு இங்கே வந்து அவர்களை ஆட்கொண்ட தன்மையை எடுத்து எம்புகிறார். ஏன்னா அவர் ஆட்கொண்ட வந்த தன்மைய நம்மிடமும் சொல்லி இதன் மூலமாக பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக அந்தணன் அப்படியே ஒரு உருவம் கொண்டு வந்து தடத்தலக்கணத்திலே அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய். அந்த அந்தன கோலம் காட்டி வந்தது மட்டும் வந்து இறங்கி வந்து, ஏன்னா இறைவன் தானாக வந்து நம்மை ஆட்கொள்ளவில்லை என்றால் நாம அவனை ஒரு காலம் அடையும். நாம போய் சேர்ந்துட முடியுமானா அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு காரணம் பசுக்கள். பச்சு என்றால் கட்டப்பட்டு இருக்கிறோம். சுதந்திரத்தன்மை நமக்கு கிடையாது. அந்த சுதந்திரம் இல்லாத தன்மையால் நாம சென்று இறைவனை அடையும். அப்ப அவனா வரலன்னா அவன் தானாக தரணும். பொருள் சகலமாய் வந்தது ருந்தி பர அகலமான பொருள், யாராலும் அறிய முடியாத பெரும் வியாபக பொருள். இது சகலமாகி உருவம் கொண்டு, அந்த உருவம் ஆச்சாரிய கோலம், அந்தணனான கோலம். இதை எல்லாம் அழகா இங்க பட்டியல் போட்டு சொல்றார்.
அப்ப அந்த தடத்த லக்கணத்திலே இவருக்கு மணிவாசக பெருந்தகையாருக்கு ஆச்சாரிய கோலம் காட்டி அந்தணனாக வந்து காட்டி அந்த கோலத்தையும் காட்டி வந்து ஆண்டாள். இந்த ஆண்டாள் என்பதில் தான் அந்த ஆட்கொள்ளும் தன்மை. ஏன்னா ஆன்மாக்களை சாமி எல்லா ஆன்மாக்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்குள்ள. ஆனால் இந்த உயிர்கள் அந்த இறைவனை உணருமா, அறியுமான அறியார். அப்ப அந்த அறிதல் நிலை, அந்த அறிதலான அந்த நிலைதான் அந்த ஆண்டாள் என இவர் உணர்ந்து ஆகா வந்தது இறைவன் நம்மை ஆட்கொள்ள வந்த தன்மைன்ற உணர்ந்து சொன்னாங்க வந்து ஆண்டாள். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் அந்த இறைவன் உடனாக நின்று என்னை செலுத்துவதா என்ற உணர்வு. இதுதான் அவன் ஆண்டு கொண்ட தன்மையை உணர்ந்த. இது ஒரு சரியான ப்ராசஸ். இதை உணர்ந்துட்டாலே அந்த ஆன்மாக்களுக்கு இனி ஒரு உடல் என்பது கிடையாது. ஏன்னா இறைவன் அப்படியே உள்ள உட்கார்ந்து இந்த ஆன்மாக்களை தனதாக்கி கொள்ளும். இந்த ஆன்மாக்களை தனதாகிதான் இந்த சிவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றது இவங்க பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். ஆண்டாய், அந்த ஆண்டான் என்பதை உணர்ந்த தன்மை காட்டி வந்து ஆண்டாய். அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த ஆண்டான் என்று சொன்ன ஆண்டா என்று சொன்ன போதே எனக்கு வேண்டியது எது? அதை நீ தந்து. அது எது என்றால் சாப்பாடு தானே. இப்ப நமக்கு உடம்போட உயிரோட இருக்கும் போது சாப்பாடு, இந்த உடல் வளர்ப்பதற்கு சாப்பாடு. திருமூல தேவனார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பார். அப்ப உடம்ப வளர்க்கணும்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். 3 நேரம் இல்லைன்னா 3 நேரம் சாப்பிடறவங்க இருக்காங்க, 2 நேரம் 1 நேரம் ஏதோ ஒரு சாப்பிடணும். அந்த உயிர் வளர்த்தல், அந்த உயிருக்கு தேவையானது எது என்றால் இறையருள். அந்த இறையருள் எப்படிப்பட்டது என்றால் ஆறு அமுதே. தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைஞ்சாங்க. எதுக்குன்னா வெகு காலம் அவங்களுக்கு காலம் குறிக்கப்பட்டதுதான். குறிச்சுதான் அனுப்புற அவங்களோட பசுக்கள் தான் காலம் குறிக்கப்பட்டது. ஆனா இருக்கிற காலத்திலேயேமோ நல்ல ஒரு உயர்ந்த போகத்தையும் கொஞ்சம் காலம் நீட்டிப்பும் கூட கொஞ்சம் காலம் நீட்டிப்போம் இவ்வளவும் வேண்டுனது. அதுக்குத்தான் இந்த அமுதம் எங்க இருந்து வந்தது? பார்க்கடல். அப்ப அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைந்து அந்த அமுதத்தை எடுத்து, ஆனா அது அவங்க அமுதம் கிடைப்பது முதல்ல வந்தது என்னது? நஞ்சு. அந்த நஞ்சுக்கு பயந்து ஓடுனாங்க. அதைத்தான் அவ்விடத்தை இவ்விடம் கொடதி என்று அருகில் இருந்த சுந்தரரை நோக்கி சொல்ல, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொடதினர். அதை அப்படியே சுருட்டி எடுத்து கையில உள்ளங்கை அதுல நெல்லிக்கனி போல எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து சாமிகிட்ட கொடுத்தார். சாமி கீழே போட்டாரா பிரபஞ்சமே அழிஞ்சிடும். அவ்வளவு வெப்பம், கடுமையான இந்த விஷம் என்பது வெப்பத்தோடு கூடியது. அதை தான் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட போதுதான் கண்டத்திலே வந்து நின்றது நீலகண்ட நாயகி. அந்த விஷத்தை கடுமையான விஷம், ஆளான விஷம் சாப்பிட்ட இறைவன் இன்றளவும் இருந்து கொண்டு. ஆனா அந்த அமுதத்தை சாப்பிட்டவங்கள என்ன, எத்தனை கோடி இந்திரர்கள் நொந்தினர், 100 கோடி இந்தினர் நொந்தினர். அப்ப பிரம்ம கபாலமே சாமி அடுத்துல கிடக்கும். அப்ப இவர்களுக்கெல்லாம் காலம் நிர்ணயிக்கப்பட்டது. அமுதத்தை சாப்பிட்டாலும் அவர்களும் அந்த குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த தேவர்களால் உண்ணப்பட்ட அமுதம் தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தம் மாதிரியா? ஆஹா, கிடையாது. ஏன்னா தேவாமிர்தம் கொஞ்சம் கூட கொஞ்ச நாள வாழ்நாள நீட்டிச்சு கொடுத்துச்சு, அவ்வளவுதான். கூட கொஞ்ச நாள் சுகபோகத்தை கொடுத்துச்சு. அப்ப இது கால எல்லை இட எல்லை தான், காலமும் இட எல்லை தான் அந்த தேவாமிர்தம். கொஞ்ச நாள் அனுபவம் அப்படின்றது. இப்போ அந்த தேவாமிர்தத்தை உண்றதுக்கு தகுதி தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த 2 பேரு ராகு கேது இவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க.
ஆனா இறைவனை நோக்கி தவம் பண்ணாங்க. அப்புறம் அந்த தேவாமிர்தத்தை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வழிவகுக்கணும், அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும். அப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கப்பட்டது. அப்போ தேவாமிர்தம் என்பது எல்லாரும் உண்ணக்கூடியது இல்ல, தேவர்கள் மட்டும் உண்ணக்கூடியதாக. அதுல ராகு இருக்காது, அவங்களுக்கு தகுதி இல்லைனாலும் இறைவனை வேண்டிய போது இறைவனை வேண்டி வரம் பெற்றார்கள் அப்படின்னு வரும். அப்ப இவர்களுக்கு மட்டுமே உரியது தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தம் உண்ட அவர்களும் கால இட எல்லையில் நீங்கினார்கள். ஆனால் அதனினும் மேலான ஒரு அமுதம். அதனால் இது ஆர் அமுதே. ஆர் அமுதம் என்றால் அரிதான, எல்லாராலும் பருகக்கூடியது அல்ல. இப்ப யாருங்க அனுபவிக்க முடியும்? யார் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் பக்குவ நிலையும் அடைந்தார்களோ அவர்களே அனுபவி. முதல் பாட்டிலே சொன்னார், அது பழச்சுவை. அது பழம்தான், அதுவும் பழத்திலையும் கனிஞ்ச பழம்தான். ஆனா சுவைக்க முடியுமா? அதுக்கு தகுதி இருக்கானா? கிடையாது. யாருக்கு நிர்ணயித்திருக்கிறதோ அவர்கள் தான் அனுபவிக்கும். இப்ப சாமி எப்படி இருக்கிறாரா, மற்றவங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது. அது கனிஞ்ச பழமா தான் சாப்பிட முடியாது. அது போல அது அமுதம் தான். ஆனா எல்லோராலும் அனுபவிக்க முடியாது. யார் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களோ அவர்கள்தான் இந்த அமுதத்தை, அது என்ன அமுதம்? ஆரா அமுது, ஆரா அமுதே அப்படின்னாரு. அப்ப அந்த முதல் வரி பாருங்க, கீழ இருந்து ரெண்டாவது வரி, கீழ இருந்து ரெண்டாவது வரி பாருங்க, அந்தணன். மூணாவது, அதுக்கு முதல் வரி பாருங்க, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. அதுக்கு முதல்ல செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி. செந்தழல் அப்படின்னா ஒரு அழல், நெருப்பு. இந்த நெருப்புக்கு உருவமா, இது நெருப்பு உருவமா அருவமா அருவுருவமா என்றால் அருவுருவ நிலையில் சொல்வார் நெருப்பை. இது உருவமும் இல்ல அருவமும் இல்ல, அருவுருவானது அப்படிம்பாங்க. நல்ல தள 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 எரியும் பாருங்க. அப்ப அந்த செந்தழல் போன்ற புரை திருமேனி, அந்த திருமேனி எப்படி இருக்கான்? தழல் போன்ற மேனியாக அருவுருவமாக காட்டி, அதை காமிக்கிற. அடுத்து அந்தணன் ஆவதும் காட்டி, அந்தண கோலம், இது உருவம், உருவமான அந்தண கோலம் காட்டி. ஆர் அமுதே, ஆர் அமுதை காட்டி. ஆர் அமுது என்றால் காண முடியாத, அருவமான, அருவமான, அனுபவிக்கும் பொருளாக. அருவம்தான், ஆனா இல்ல இருக்கு. எப்படி இருக்கு? அருவமா. அப்ப முதல்ல அருவுருவமாக செந்தழல் புரைதிரு மேனி, திருப்பெருந்துறை உரை கோயில், இது உருவம். அந்தணன் உருவம் காட்டி ஆரமுதே. ஆனால் இந்த அருவுருவமோ, இந்த உருவமோ, இந்த அருவமோ ஆர் அமுதே என்றால் அனுபவிக்கும் பொருள் இவன் என்று வந்து காட்டி வந்து ஆண்டாய். அப்படிப்பட்ட எம்பெருமானே. அப்ப அருவமாக, அருவுருவமாக, உருவமாக மூன்று நிலையிலும் வந்து இருந்து அருள் பாலித்த தன்மையை இந்த பாடலிலே மிக அருமையாக நமக்கு எடுத்து சொல்லி, இப்படிப்பட்ட பெருமானே இதோ இந்த உள்ளத்திலே, இந்த இல்லத்திலே, அதாவது அடியார்கள் பழங்குடில், அந்த அடியார் நின் அடியார் பழங்குடில், சதா காலமும் உன்னுடைய திருவடியை நினைத்து உருகக்கூடிய அந்த அடியார்களுடைய பழங்குடிலாகிய மல நீக்கம் பெற்ற உயிர் அறிவு, அந்த அறிவிலே, அந்த பழங்குடியிலே பள்ளி எழுந்து இங்கே வந்து அருளாயே என்று இங்கே திரோதான சுத்தியும்
திரோதானம் என்பது மறைப்பாற்றல். அது சுத்தி அடைந்த மாத்திரத்திலே, திருவருள் வீழ்ச்சி பெற்ற மாத்திரத்திலே ஒளி வெள்ளமாக இந்த உயிர்களுக்கு அமுதமாக இருந்து அனுபவிக்கும் தன்மையையும் கொடுத்து, அனுபவம் வரணுங்க உயிர்களுக்கு. அனுபவம், இந்த போகத்தை அதான் முதல் வார்த்தையிலே வச்ச அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? இன்னைக்கு சகல வர்க்க ஆன்மாக்களாகி நமக்கு உலக போகம் காட்டப்படுகிறது. வினைக்கு ஈடான உலக போகம். எப்பா இதுதான் இன்பம், இதை விட்டா இன்பம் இல்ல அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருப்போம். நம்ம வீடு எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுல வந்து கொஞ்சம் படுத்தாதாங்க நிம்மதியா இருப்போம். இதுல அனுபவிச்சு கண்டுட்டோம். நம்ம இந்த பெட்டு, இந்த ரூமு, இந்த ஏசிய போட்டு அனுபவிச்சு கண்டுட்டோம். அதனால மற்றதெல்லாம் நமக்கு பிடிக்கல. ஆனா இன்னொரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை காட்டி, இது வினைக்கு ஈடாக ஒரு காலத்துல இந்த பெட்டு, இந்த ரூம சந்தோஷம் கொடுப்போம். அதே பெட்டு தான், அதே ரூமு தான், அதே ஏசி எல்லாம் போட்டிருப்போம். அடுத்து ஒரு வியாதி வந்தப்ப, முதுமை வந்தப்ப, எப்பா படுத்து 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 முதுகெல்லாம் வலிக்கு, எப்படா அந்த கட்டளை விட்டு எந்திரிப்போன் இருக்கு. அப்படி ஒரு காலம் வரும். அப்ப இது ஒரு காலம், ஒரு இடம், எல்லை கொண்டது. இந்த அனுபவம், இந்த உலக போகம் ஒரு கால இட எல்லை கொண்டது. அது அழகா இங்க சொல்லியிருக்க. அந்த கால இட எல்லை கொண்ட அனுபவத்தை முதலில் கொடுத்து, உயிர்களாகிய சகலவர் ஆன்மாக்களாகிய நமக்கு கொடுத்து, அதன் மூலமாக ஒரு பக்குவத்தை வரவழைத்து, இந்த பக்குவம் வரப்பெற்ற ஆன்மாக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு விலகி, ஒன்னை விட்டு விலகினாதான் இன்னொன்னு பிடிக்க முடியும். அப்ப உலக போகத்தை விட்டு விலக 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 இன்னொரு பொருள் நம்மை பற்றி கொள்ளும். ஏன்னா ஒரு பற்று இல்லாம பசுக்கள் இருக்க முடியாது. பற்றினாலே கட்டப்பட்டதான். அப்ப இந்த இடத்துல இன்னொரு பற்று என்பது திருவடி பற்று. அந்த திருவடி பற்றை பற்றிய மாத்திரத்திலே இங்கே சிவபோகம், அது ஆறமுதாக. அந்த ஆறமுது என்பது அருந்துதற்கு அரிதான ஒரு. ஆனால் அடியவர்களாகிய சதா காலமும் இறைவனை நினைந்து உருகக்கூடிய பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு எளிதாக வரக்கூடிய இறைவன் எப்படியெல்லாம் வர்றான்? அருவமா வர்றான், உருவமா வர்றான், அருவருமா வர்றான். மூன்று நிலையிலும் வந்து இங்கே வந்து உயிர்களாகிய நமக்கு இந்த இன்பத்தை, போகத்தை, சிவ அனுபவத்தை, சிவானந்தத்தை தருகிறான். அவன் தரவில்லை என்றால் நாம் அனுபவிக்க முடியாது. அவன் உடனாக நிற்கவில்லை என்றால் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அப்ப உடனாக நின்று இந்த அனுபவத்தை நாம் அனுபவிப்பதற்கு தோன்றா துணையாக, தோன்றாத துணையாக பெருமாள் சொல்வார், தோன்றா துணையாக இருக்கும் இறைவன் எம்பெருமான். அதைத்தான் இங்கே பள்ளி எழுந்தருளாயே என்ற அருமையாக மணிவாசகர் 8வது பாடலிலே நமக்கு அருமையாக எடுத்து காண்பித்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இன்ப போற்றி. திருச்சிற்றம்பலம்.